turn to Acts of the Apostles in chapter 1. அப்போஸ்தல நடபடிகள் 1ஆம் அதிகாரத்திற்கு நாம் திருப்புவோம். Here we read that before the day of Pentecost, the apostles were meeting together. பெந்தேகோஸ்தே நாளுக்கு முன்பாக அப்போஸ்தலர் எல்லாரும் ஒன்றாக கூடியிருந்ததை குறித்து நாம் வாசிக்கிறோம். And one of the 12 had fallen away. 12 பேர்களிலே ஒருவன் விழுந்து விட்டான். So they wanted to select one more. இன்னும் ஒரு அப்போஸ்தலனை அவர்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று தீர்மானித்தார்கள். And see in Acts 1 verse 22. அப்போஸ்தலருடைய நடபடிகள் 1ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். They didn't say we want to select a man to be an apostle. அவனை அப்போஸ்தலனாக தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று அவர்கள் சொல்லவில்லை. They said we want to select one more person, verse 22, who will be a witness with us of his resurrection. அவருடைய உயிர்த்தெழுந்தலை குறித்து எங்களுடனே சாட்சியாக ஏற்படுத்தப்படுவதற்கு ஒரு மனுஷன் தேர்வு செய்யப்பட வேண்டும் என்று சொன்னார்கள். So when those 11 people got together, they were not thinking, oh, we are apostles. ஆகவே இந்த 11 பேர் அவர்கள் ஒன்றாக கூடியிருக்கும் பொழுது நாங்கள் எல்லாரும் அப்போஸ்தலர்கள் என்று ஒரு எண்ணம் அவர்கள் கொள்ளவில்லை. Today many people like to be known as apostles or Christian leaders. இன்றைக்கு அநேகர் நான் கிறிஸ்தவ தலைவன் அல்லது அப்போஸ்தலன் என்று அழைக்கப்பட விரும்புகிறார்கள். They advertise themselves as apostle so and so, prophet so and so. அப்போஸ்தலர் இன்னார் அல்லது தீர்க்கதரிசி இன்னார் என்றெல்லாம் தங்களுக்காக விளம்பரம் செய்து கொள்கிறார்கள். Evangelist so and so. அல்லது சுவிசேஷகர் இன்னார் இன்னார். Or sadhu so and so. அல்லது சாது இன்னார் என்று பெயர் வைத்துக் கொள்கிறார்கள். But Jesus said, you are all brothers. நீங்கள் எல்லாரும் சகோதரர்கள் என்று தான் இயேசு சொன்னார். He gave us only 2 titles. 2 பட்டங்களை தான் இயேசு கொடுத்தார். You must remember that. இதை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும். He said in Matthew 23, you are all brothers. மத்தேயு 23ஆம் அதிகாரத்திலே நீங்கள் எல்லாரும் சகோதரர்கள் என்று சொன்னார். And he said Christ is your leader and you are all servants. கிறிஸ்துதான் உங்களுக்கு தலைவர், நீங்கள் எல்லாரும் பணியாளர்கள் என்று சொன்னார். So we are brothers and we are servants. நாம் சகோதரர்கள், நாம் பணியாளர்கள். If you can take that lowly place, இந்த தாழ்மையான இடத்தை நீங்கள் எடுத்துக்கொள்வீர்களானால், then you are obeying the Lord Jesus Christ. நீங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிகிறீர்கள் என்று பொருள். And however great your gift may be and responsibility may be, you are still a brother. உங்களுக்கு இருக்கக்கூடிய பொறுப்பு எவ்வளவு பெரிதா இருந்தாலும், உங்களுக்கு இருக்கக்கூடிய வரம் எவ்வளவு பெரிதா இருந்தாலும், ஆனாலும் நீங்கள் சகோதரர்கள் தான். The apostle John, when he was writing the book of Revelation, அப்போஸ்தலன் யோவான் வெளிப்படுத்தின விசேஷத்தை எழுதும் பொழுது he says in Revelation chapter 1, I John your brother. உங்களுடைய சகோதரனாகிய யோவானாகிய நான் எழுதுகிறேன் என்று சொன்னார். He was 95 years old. அப்பொழுது அவருக்கு 95 வயதாக இருந்தது. But he was a brother. ஆனாலும் அவர் சகோதரனாக இருந்தார். There are places where the apostle Paul calls himself apostle. சில இடங்களிலே பவுல் தன்னை அப்போஸ்தலன் என்று அழைக்கிறார். That's because he wanted those blind believers to recognize his authority to set things right in their church. சில குருடர்களான விசுவாசிகள் அல்லது கண் சொருகி போன விசுவாசிகள் பவுலுக்குரிய அதிகாரத்தை அறிந்து கொள்ளும்படியாகவும் அங்கே இருக்கக்கூடிய சில சீர்கேடுகள் சரி செய்யப்படும்படியாகவும் தான் தன்னை அப்போஸ்தலன் என்று அவர் தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்டார். The more secure we are in God, we don't want any titles. எந்த அளவுக்கு அதிகமாக நாம் பாதுகாப்பு உணர்வோடு கூட இருக்கிறோமோ அந்த அளவுக்கு நாம் பட்டங்களை விரும்ப மாட்டோம். We don't look down on younger people saying, oh, you're junior to me. நம்மை விட வயதிலே குறைந்தவர்களை பார்த்து நீ என்னை விட இளைஞன் தான், என்னை விட ஜூனியர் தான் என்று சொல்ல மாட்டோம். We are all equal before God. எல்லாரும் தேவனுக்கு முன்பாக சமமானவர்கள் என்று தான். God may have given different gifts to me than to you, but I'm equal with you. உங்களை காட்டிலும் எனக்கு தேவன் வித்தியாசமான வரங்களை கொடுத்திருக்கலாம்,
ஆனால் உங்களோடு கூட நானும் சமமானவன் தான். Gift is only for a ministry. வரம் என்பது ஊழியம் செய்வதற்கு மட்டும்தான். But in the family of God, we are all brothers and sisters. ஆனால் தேவனுடைய குடும்பத்திலே நாம் எல்லாரும் சகோதர சகோதரிகளாய்த்தான் இருக்கிறோம். But ஆனால் there is something more important that we must be. நாம் இதை காட்டிலும் இன்னும் அதிக முக்கியத்துவமாய் வாய்ந்த ஒன்றாக இருக்க வேண்டும். Towards each other, we are brothers and we are servants. ஒருவருக்கொருவர் உள்ள உறவிலே நாம் சகோதரர்களாகவும் பணிவிடை செய்கிறவர்களாகவும் நாம் இருக்கிறோம். I am your brother, I am your servant. நான் உங்களுக்கு சகோதரன், நான் உங்களுக்கு பணிவிடை செய்கிறவன். But to the world, ஆனால் உலகத்திற்கு what am I? நான் யார்? What are you? நீங்கள் யார்? I am not their brother நான் அவருடைய சகோதரன் அல்ல. because they have not accepted my father as their father. ஏனென்றால் என்னுடைய தகப்பனை அவர்களுடைய தகப்பனாக அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. So here is a title we have. ஆகவே இங்கே நமக்கென்று கொடுக்கப்படுகிற ஒரு பெயர் இருக்கிறது. That is the title we must have when we face the world. இந்த உலகத்தை நாம் சந்திக்கும் பொழுது இந்த பெயரை தான் நாம் கொண்டிருக்க வேண்டும். Verse 22. 22ஆம் வசனம். A witness of the resurrection of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலின் சாட்சி. Please remember this. தயவு செய்து இதை ஞாபகத்திலே வைத்துக் கொள்ளுங்கள். When you go to your office, உங்களுடைய அலுவலகத்திற்கு நீங்கள் செல்லும் பொழுது, or college, கல்லூரிக்கு செல்லும் பொழுது, or factory, தொழிற்சாலைக்கு செல்லும் பொழுது, or mill, அல்லது மில்லுக்கு செல்லும் பொழுது, or among your relatives who are not converted, மனம் திரும்பாத உங்களுடைய உறவினர்களிடத்திலே நீங்கள் செல்லும் பொழுது, what are you? நீங்கள் யாராக இருக்கிறீர்கள்? What should you be? நீங்கள் எப்படி இருக்க வேண்டும்? You should be a witness to the fact that Jesus Christ has risen from the dead. இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்தார் என்பதற்கு நீங்கள் சாட்சிகளாய் இருக்க வேண்டும். That's what they said here. இங்கே அதைத்தான் அவர்கள் சொன்னார்கள். We want one more person to join us who will be a witness of his resurrection. அவருடைய உயிர்த்தெழுதலின் சாட்சியாக இருக்கும்படியாக எங்களோடு கூட இன்னும் ஒரு நபர் தேவை. And that is the word they used often in the Acts of the Apostles. அடிக்கடி அப்போஸ்தல நடவடிக்கைகளிலே இந்த பதத்தை தான் அவர்கள் பயன்படுத்தி இருக்கிறார்கள். In Acts chapter 2, அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம், Peter says in verse 32, 32ஆம் வசனத்திலே பேதுரு சொல்லுகிறார். Acts chapter 2 verse 32, அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். this Jesus I'm talking about, God has raised him from the dead, and we are all witnesses to that fact. நாங்கள் பிரசங்கிக்கிற இந்த இயேசுவை தேவன் எழுப்பினார், இதற்கு நாங்கள் எல்லாரும் சாட்சிகளாய் இருக்கிறோம். You see Acts chapter 3 verse 15. அப்போஸ்தல நடவடிக்கைகள் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். You people put to death the prince of life, but God raised him from the dead, and we are witnesses. ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள், அவரை தேவன் மரித்தோரிலிருந்து எழுப்பினார், அதற்கு நாங்கள் சாட்சிகளாய் இருக்கிறோம் என்று 3:15 வாசிக்கிறோம். So all the time they were emphasizing that fact. We are witnesses of the resurrection of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலின் சாட்சிகளாய் நாங்கள் இருக்கிறோம் என்கிறதான உண்மையை பல இடங்களிலே அவர்கள் வலியுறுத்தி பேசினார்கள். And even though we did not physically see Jesus raised from the dead, இயேசு கிறிஸ்து உயிரோடு எழும்பினதை நாம் நம்ம இந்த மாம்ச கண்களினாலே காணாமல் இருந்தாலும் கூட, we are still called to be witnesses of his resurrection. நாம் இன்னுமாய் அவருடைய உயிர்த்தெழுதலின் சாட்சியில் இருக்கும்படியாய் தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். One of the most important things that Christians need to be a witness to is that Jesus is alive. இன்றைய கிறிஸ்தவர்கள் சாட்சியாக ஒரு பகுதியில் இருக்க வேண்டும் என்பது முக்கியமானது என்று சொன்னால், அது இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறார் என்பதற்கே சாட்சியாக இருக்க வேண்டும். Unfortunately, we are only testifying that Jesus died for the sins of the world. துரதிர்ஷ்டவசமாக உலகத்தின் பாவத்துக்காக இயேசு மரித்தார் என்பதை மட்டுமே நாம் சாட்சிகளாய் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். That is only half the truth. அது சத்தியத்தின் பாதி பகுதி மட்டுமே. Because let me tell you this. நான் உங்களுக்கு இதை சொல்லட்டும். Let me read a verse to you in 1 Corinthians 15. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தில் உங்களுக்கு ஒரு வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். 1 Corinthians in chapter 15. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் verse 17. 17ஆம் வசனம். Please listen to this. தயவு செய்து இதை கவனியுங்கள். If Christ is not raised from the dead, your faith is useless and you are still in your sins. கிறிஸ்து எழுந்திராவிட்டால் உங்கள் விசுவாசம் வீணாயிருக்கும், நீங்கள் இன்னும் உங்கள் பாவங்களில் இருப்பீர்கள். And if Christ is not raised from the dead, கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்திராவிட்டால், and verse 19, if we hope in Christ only in this life, then we are the most
miserable people in the whole world. இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கையுள்ளவர்களாய் இருந்தால் எல்லா மனுஷரை பார்க்கிலும் பரிதபிக்கப்படத்தக்கவர்களாய் இருப்போம். That is the reason why so many Christians look like the most miserable people in the world. இந்த காரணத்தினாலே தான் இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய மிக பரிதாபப்படக்கூடிய மக்களாக கிறிஸ்துவர்கள் காட்சியளிக்கிறார்கள். Haven't you seen some Christians like that? இப்படி சில கிறிஸ்தவர்களை நீங்கள் பார்த்ததில்லையா? Long face, நீண்ட துக்கமான முகம், always very sad, எப்பொழுது பார்த்தாலும் துக்கம்தான், grumbling, குறை சொல்லிக் கொண்டே இருப்பார்கள், complaining, முறுமுறுத்துக் கொண்டே இருப்பார்கள், criticizing, குறை சொல்லிக் கொண்டே இருப்பார்கள், backbiting, புறங்கூறிக் கொண்டே இருப்பார்கள். oh, this thing is wrong, that thing is wrong, இது தவறு, அங்கே அது தவறு I'm என்று having சொல்லிக் this கொண்டே இருப்பார்கள். problem, that problem, the இந்த other பிரச்சனை problem. இருக்கிறது, எனக்கு அந்த பிரச்சனை இருக்கிறது, எனக்கு இந்த பிரச்சனை They இருக்கிறது. are the most miserable people in the world. இந்த உலகத்திலே மிகவும் பரிதபிக்கப்படத்தக்கவர்கள் இவர்கள்தான். Are you like that? நீங்கள் அப்படி இருக்கிறீர்களா? Verse 19, 1 Corinthians 15:19 tells you why you are the most miserable people in the world. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் சொல்லுகிறது ஏன் நீங்கள் பரிதபிக்கப்படத்தக்கவர்களாய் இருக்கிறீர்கள் என்று. Because you don't know that Jesus has conquered death and the devil. இயேசு பிசாசையும் மரணத்தையும் ஜெயித்தார் என்று நீங்கள் அறியாமல் இருக்கிறீர்கள். So we need to understand what is the meaning of the resurrection of Jesus Christ. ஆகவே இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதல் என்றால் என்ன என்பதனுடைய பொருளை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். How do we know that Jesus has risen from the dead? இயேசு மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்தார் என்று எப்படி நாம் அறிவோம்? Did any of you see him risen from the dead? அவர் உயிரோடு எழுந்ததை யாராவது நீங்கள் இங்கே பார்த்திருக்கிறீர்களா? No. இல்லை. I can ask you another question. இன்னொரு கேள்வி நான் உங்களுக்கு கேட்கிறேன். How do you know that Jesus died for your sins? Did you see him die on the cross? இயேசு கிறிஸ்து உங்கள் பாவத்துக்காக மரித்தார் என்பது எப்படி உங்களுக்கு தெரியும்? அவர் சிலுவையிலே அறையப்படுகிறதை நீங்கள் பார்த்தீர்களா? There are many things we don't see, அநேக காரியங்களை நாம் but பார்ப்பதில்லை, we know it is true. ஆனாலும் அது மெய் என்று நாம் அறிகிறோம். Supposing one boy says, I am very much in love with this girl. ஒரு பையன் நான் இந்த பெண்ணை நான் அதிகமாய் காதலிக்கிறேன் என்று சொல்கிறான். I say, can you show me that? Where is it? அது எங்கே இருக்கிறது, எனக்கு நீ காண்பிக்க முடியுமா என்று கேட்டால், He says, I can't show, but I know definitely I am terribly in love with this girl. நான் எப்படி அந்த பெண்ணை நேசிக்கிறேன் என்றெல்லாம் காண்பிக்க முடியாது, ஆனால் நான் அதிகமாய் அந்த பெண்ணை நேசிக்கிறேன் என்று தான் சொல்லுவான். And it's true. அது உண்மை. You look at the way he behaves and you know this fellow is really in love with that girl. அவனுடைய நடத்தையெல்லாம் அப்படியே நீங்கள் கண்ணோக்கி பாருங்கள், உண்மையாலுமே அந்த பெண்ணை காதலிக்கிறான் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளலாம். But you can't see this thing called love. ஆனால் இந்த அன்புக்கு நேசிக்கிற அந்த நேசத்தை நீங்கள் காண முடியாது. But you can see in his behavior. ஆனால் அவனுடைய நடத்தையிலே நீங்கள் பார்க்க He முடியும். always wants to go and meet her. He's speaking on the telephone for 5 hours with her. ஒரு நாளிலே 5 மணி நேரம் டெலிபோனிலே பேசிக்கொண்டே இருப்பான், அல்லது அடிக்கடி போய் பார்த்து கொண்டே இருக்க வேண்டும் என்று விரும்புவான். If Jesus is alive, இயேசு உயிரோடு இருக்கிறார் என்றால், in the same way, அதே போல your behavior will be different. உங்களுடைய நடத்தை வித்தியாசமானதா இருக்கும். And it is because you are not sure whether Jesus is alive that your behavior is so miserable. இன்றைக்கு உங்களுடைய நடத்தை ஏன் பரிதாபமாக இருக்கிறது என்று சொன்னால், இயேசு கிறிஸ்து உண்மையாலுமே உயிர்த்தெழுந்தாரா என்று உங்களுக்கு நிச்சயம் இல்லை. How do we know whether Jesus Christ is alive? இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறார் என்று எப்படி நமக்கு தெரியும்? In the same way that we know Christ died for our sins. எந்த விதத்திலே இயேசு நம்முடைய பாவங்களுக்காக மரித்தார் என்று அறிந்திருக்கிறோமோ அதே விதத்தில் தான். Now if I were to ask you, how do you know that Christ died for your sins? கிறிஸ்து உங்கள் பாவங்களுக்காக மரித்தார் என்று எப்படி உங்களுக்கு தெரியும் என்று நான் உங்களை கேட்பேனாகில், Even if you know that he hung on the cross, அவர் சிலுவையிலே தொங்கினார் என்று நீங்கள் அறிந்திருந்தாலும், how do you know that was for your sins? அது உங்களுடைய பாவங்களுக்காகத்தான் என்று எப்படி தெரியும்? How do you know it was not that thief who died for your sins? அங்கே மரித்தான இந்த கள்ளன் உங்கள் பாவத்துக்காக மரிக்கவில்லை என்று எப்படி தெரியும்? Supposing another fellow says, my religion is that thief died for my sins. இன்னொரு மனிதன் சொல்லுகிறான், என்னுடைய பாவத்தை அந்த கள்ளன் தான் சிலுவையிலே சுமந்து தீர்த்தான் என்று சொல்லுகிறான். He also died. அவனும் மரித்தான். Another fellow starts a third religion and says, the other thief, he is the one who died for my sins. இன்னொரு மனிதன் மூன்றாவது மதத்தை ஆரம்பிக்கிறான். இன்னொரு கள்ளன் இந்த பக்கம் இருந்தானே, அவனுடைய பாவங்களுக்காக மரித்தான் என்று சொல்லுகிறான். How can you prove the one in the middle died for your sins? நடுவுல இருக்கிறவர் தான் உங்களுடைய பாவங்களுக்காக மரித்தார் என்பதை எப்படி நீங்கள் நிரூபித்து காண்பிக்க முடியும்? You see, no, it says in this book here somewhere, in the Bible. வேதத்திலே எங்கேயோ சொல்லப்பட்டிருக்கிறது என்று நீங்கள் சொல்லுவீர்களா? He says that book is just written by some man. இந்த புத்தகம் எல்லாம் ஒரு மனிதனாலே எழுதப்பட்டது, நம்ப மாட்டேன் என்று அவர்கள் சொல்வார்கள். He says, I can also write a book, one thief died for my sins. நானும் கூட ஒரு புத்தகத்தை எழுத முடியும், என்னுடைய அந்த கள்ளன் தான் என்னுடைய பாவங்களுக்காக மரித்தான் என்று. It's much more than that. இதை காட்டிலும் அதிகமாய் நாம் காண்பிக்க வேண்டும். Do you know how we know that Jesus is risen from the dead? இயேசு மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்தார் என்று எப்படி நமக்கு தெரியுமா?
You know, the apostles had seen Jesus risen from the dead. அப்போஸ்தலர்கள் இயேசு மரித்தோர்ந்து உயிரோடு எழுந்ததை கண்ணார But they were கண்டார்கள். still afraid. ஆனாலும் அவர்கள் பயந்தார்கள். Even after seeing Jesus physically, they locked the doors because they were afraid. இயேசு கிறிஸ்துவே இந்த சொந்த மாம்ச கண்களினாலே உயிரோடு எழுந்ததை கண்டிருந்தாலும் கூட அவர்கள் பயப்பட்டபடினாலே ஒரு அறைக்குள்ளாக சென்று கதவை பூட்டிக் கொண்டார்கள். See John chapter 20, யோவான் 20ஆம் அதிகாரத்தை பார்ப்போம். verse 19. 19ஆம் வசனம். On the day that Jesus rose from the dead, இயேசு மரித்தோர்ந்து உயிரோடு எழுந்த பொழுது the disciples were sitting inside with the door shut because of fear. யூதர்களுக்கு பயந்ததினாலே கதவுகள் பூட்டி இருக்கையில் அங்கே சீஷர்கள் தங்கியிருந்தார்கள். One of the greatest weapons of Satan is fear. சாத்தானுடைய மிகப்பெரிய ஆயுதங்களிலே ஒன்று பயம். It is fear that prevents us from doing many things. அநேக காரியங்களை நாம் செய்வதிலிருந்து தடை செய்வது பயம். And it is fear that makes us do certain things also. சில காரியங்களை செய்ய வைப்பதும் இந்த பயம்தான். They locked the doors அவர்கள் கதவுகளை பூட்டிக் கொண்டார்கள் because of fear. பயத்தின் நிமித்தமாய். And you and I also have fear. நீங்களும் உங்களுக்கும் எனக்கும் பயம் இருக்கிறது. Then Jesus came into the midst and said, "Peace be to you." அவர்கள் மத்தியிலே இயேசு வந்து நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். And they saw him. அவர்கள் அவரை பார்த்தார்கள். They saw the nail prints in his hands. அந்த ஆணி கடாவப்பட்ட அந்த தழும்பை கண்டார்கள். They saw, this is Jesus. இவர்தான் இயேசு என்று கண்டார்கள். Then he went away. அதற்கு பிறகு அவர் போய்விட்டார். After another 8 days. பிறகு அடுத்த 8 நாட்கள் கழித்து, now you would have thought these disciples of fear is gone because they saw Jesus. இயேசுவை உயிரோடு இருந்த இயேசுவை கண்டபடினாலே இப்பொழுது பயம் நீங்கி விட்டது என்று எண்ணலாம். See, for example, you may think, if only I could see Jesus physically, all my fear will go. இயேசுவை மட்டும் இந்த கண்களினாலே நான் பார்த்து விட்டால் என்னுடைய பயமெல்லாம் போய்விடும் என்று நீங்கள் எண்ணலாம். But these people were still afraid. ஆனால் இந்த மக்களுக்கு இன்னும் பயம் இருந்தது. You see John chapter 20 verse 26. யோவான் 20ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை பாருங்கள். After 8 days, 8 நாளைக்கு பின்பு again the disciples were with the door shut with the fear of the Jews. மறுபடியும் சீஷர்கள் அந்த வீட்டுக்குள்ளே போய் கதவுகளை பூட்டிக் கொண்டார்கள். ஏனென்றால் அவர் யூதர்களுக்கு பயந்தார்கள். Same fear was there. அதே பயம் இன்னும் இருந்தது. And Jesus came a second time. இரண்டாம் முறையும் இயேசு அங்கே வந்தார். And they still continued to live inside with fear with the door shut. இன்னும் கதவை பூட்டிக் கொண்டு பயத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். They saw Jesus many times. அநேக சமயங்களில் இயேசுவை பார்த்தார்கள். In a period of 40 days. அவர் 40 நாட்களாக அவர் பூமியில் உயிர்த்தெழுந்தார். But after seeing him, அவரை பார்த்த பிறகு they went to their room and shut the door. வீட்டுக்குள்ளே போவார்கள், கதவை அடைத்துக் They கொள்வார்கள். were afraid. பயம். You know when they opened the door? எப்பொழுது கதவை திறந்தார்கள் தெரியுமா? They opened the door when they were filled with the Holy Spirit. பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்ட பொழுதுதான் அவர்கள் தங்கள் கதவுகளை திறந்தார்கள். After that they never shut the door. அதற்கு பிறகு அவர்கள் கதவை பூட்டவே இல்லை. All fear went from their life. எல்லா பயமும் அவங்களுடைய வாழ்க்கையை விட்டு நீங்கி போயிற்று. Not after seeing Jesus 10 times. 10 முறை உயிர்த்தெழுந்த இயேசுவை கண்டபடினாலே அல்ல. Even if you see Jesus 10 times, the fear will not go from your heart. 10 முறை நீங்கள் இயேசுவை கண்டாலும் கூட உங்களுடைய உள்ளத்திலிருந்து அந்த பயம் நீங்கி போகாது. But even if you don't see Jesus and you're filled with the Holy Spirit, இயேசுவை காணாதிருந்தும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டிருந்தால் போதும், பயம் போய்விடும். That is what drove the fear out of the apostles' heart. இதுதான் அப்போஸ்தலருடைய உள்ளத்திலிருந்து பயத்தை நீக்கி விட்டது. Because we read in Acts chapter 2 when the Holy Spirit filled them, பரிசுத்த ஆவியானவர்களை நிரப்பும் பொழுது என்று அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம். they suddenly opened the door and stood before people and began to speak. கதவை திறந்து ஜனங்களுக்கு முன் திரளான ஜனங்களுக்கு முன்பாக நின்றார்கள். One of the great marks of the being filled with the Holy Spirit is that you have no more fear. பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டதனுடைய ஒரு அடையாளம் என்னவென்றால் இனிமேல் உங்களுக்கு பயமே இருக்காது. Fear is there because you are not filled with the Holy Spirit. பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்படாதபடினாலே தான் அங்கே பயம் இருக்கிறது. And then the apostle Peter tells us what the coming of the Holy Spirit proves. பரிசுத்த ஆவியானவர் வருவது எதற்கு அத்தாட்சியா இருக்கிறது என்பதை பேதுரு சொல்லுகிறார். See, he says here, இங்கே சொல்லுகிறார் பாருங்கள். in Jesus Christ is raised from the dead, Acts 2:32. அப்போஸ்தலர் 2:32 இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்தார். And we are his witnesses. இதற்கு நாங்கள் எல்லாரும் சாட்சிகளாய் இருக்கிறோம். And not only he has raised from the dead. அவர் மரித்தோரிலிருந்து எழுந்தது மட்டுமல்ல. Verse 33, he has ascended now to the right hand of God the Father. அவர் தேவனுடைய வலது கரத்தினாலே உயர்த்தப்பட்டு அங்கே இருக்கிறார் இப்பொழுது. And from there he has sent the Holy Spirit. அங்கிருந்து இப்பொழுது பரிசுத்த ஆவியை அனுப்புகிறார். So the coming of the Holy Spirit is the proof
that Jesus has risen and is ascended to the right hand of the Father. இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்து பிதாவுடைய வலது பார்சத்திலே போயிருக்கிறார் என்பதனுடைய அத்தாட்சி பரிசுத்த ஆவியானவரை அங்கிருந்து அனுப்புதல் தான். It is like if somebody travels on a long journey to Delhi யாரோ ஒருவர் நீண்ட பிரயாணத்திலே டெல்லிக்கு போகிறார், and he sends a telegram. அங்கிருந்து ஒரு தந்தியை அனுப்புகிறார். In the olden days, telephone was very expensive. People used to send telegrams. கடந்த நாட்களில் எல்லாம் தொலைபேசியிலே பேசுவது என்றால் மிகுந்த பண செலவாகும். ஆகவே தந்தியை அனுப்புவார்கள். So they send a telegram. ஆகவே அங்கிருந்து ஒரு தந்தி அனுப்புகிறார்கள். I have reached Delhi. நான் டெல்லியை போய் சேர்ந்து விட்டேன். I get the telegram. அங்கே தந்தி வந்து விட்டது. Oh, he has reached Delhi. சரி அவர் போய் சேர்ந்து விட்டார். So like that, when the Holy Spirit came, அதே போல பரிசுத்த ஆவியானவர் வரும்பொழுது it was like a proof. Jesus has reached the right hand of the Father. இயேசு பிதாவின் வலது பார்சத்தை சேர்ந்து விட்டார் என்பதனுடைய ஒரு அத்தாட்சியாக பரிசுத்த ஆவியானவர் அனுப்பப்படுகிறார். When the Holy Spirit fills our hearts, ஆகவே பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய உள்ளத்தை நிரப்பும் பொழுது he is telling us, அவர் நமக்கு ஒன்றை சொல்லுகிறார். Jesus has risen from the dead. இயேசு மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்தார். Jesus is alive. இயேசு உயிரோடு He has இருக்கிறார். got all authority in heaven and earth. வானத்திலேயும் பூமியிலேயும் சகல அதிகாரமும் அவருக்கு You don't கொடுக்கப்பட்டிருக்கிறது. have to be afraid anymore. இனிமேலும் நாம் பயப்பட தேவையில்லை. The hairs on your head are numbered. உங்களுடைய தலையிலே இருக்கக்கூடிய மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது. You are of more value than many sparrows. அநேக அடைக்கலான் குருவிகளை காட்டிலும் நீங்கள் வெளியேற பெற்றவர்கள். A sparrow may fall and die and your Father knows about it. ஒரு அடைக்கலான் குருவி கீழே விழுந்து மரித்தாலும் அது தேவனுக்கு தெரியும். And you are more value than them. அவைகளை காட்டிலும் நீங்கள் அதிக வெளியேற பெற்றவர்கள். A hair cannot fall from your head without God knowing about it. தேவனுக்கு தெரியாம உங்கள் தலையிலிருந்து ஒரு முடிக்குள்ளே கீழே விழாது. Nobody can touch you without God's permission. தேவனுடைய அனுமதி இல்லாமல் யாரும் உங்களை தொட முடியாது. See Zechariah chapter 2 and verse 8. சகரியா 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை பாருங்கள். This is a wonderful verse that has helped me many times. அநேக சமயங்களிலே இந்த அற்புதமான வார்த்தை எனக்கு உதவி செய்திருக்கிறது. It's good to know these promises in the Bible. வேதத்திலே உள்ள இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்களை நாம் அறிந்து கொள்வது நமக்கு நல்லது. And if it helps you, you must remember this verse. அது உங்களுக்கு உதவி செய்கிறது என்று சொன்னால் நீங்கள் அந்த வார்த்தைகளை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். Zechariah chapter 2. சகரியா 2ஆம் அதிகாரம். Do you know where Zechariah is? சகரியா என்ற புத்தகம் எங்கே இருக்கிறது என்று உங்களுக்கு தெரியுமா? What page is it? 1093ஆம் பக்கம் பழைய ஏற்பாட்டிலே. It's good to know where the pages are. இந்த புத்தகங்கள் எந்த பகுதியில் இருக்கிறது என்பதை அறிந்து கொள்வது நல்லது. Okay. சகரியா புத்தகம் 1093ஆம் பக்கம். Please look at that verse. அந்த வசனத்தை பாருங்கள். Chapter 2, 2ஆம் அதிகாரம் verse 8. 8ஆம் வசனம். The last part of that verse. அந்த வசனத்தின் கடைசி பகுதி. He who touches you touches the apple of God's eye. உங்களை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான். Have you ever tried touching the center part of your eye? உங்களுடைய கண்ணிலே நடுவிலே அந்த கருப்பு விழியை தொட நீங்கள் முயற்சித்திருக்கிறீர்களா? Don't do it. செய்ய வேண்டாம். Sometimes accidentally we may touch. தற்செயலாக நம்முடைய கை அதை தொட்டுவிடும் சில நேரங்களில். Oh, it's so painful. அவ்வளவு அது வேதனையா இருக்கும். You know, that is the most sensitive part of your body. உங்களுடைய சரீரத்திலே இருக்கக்கூடிய மிகவும் உணர்வுள்ள ஒரு பகுதி இருக்குமானால் அதுதான் அந்த கண்ணின் மணி. You touch any other part of your body, you don't pain. உங்களுடைய சரீரத்தில் வேறு எந்த ஒரு பகுதியை நீங்கள் தொட்டு பாருங்கள், அங்கே உங்களுக்கு வலி இருப்பதில்லை. But you touch the apple of your eye, so painful. ஆனால் உங்களுடைய கண்ணின் மணியை தொட்டு பாருங்கள், வலிக்கும். And the Lord says, ஆண்டவர் சொல்லுகிறார், if anybody touches you, உன்னை யாராவது தொட்டால் he's touching the apple of my eye. என்னுடைய கண்ணின் மணியை தொடுகிறான். That is so wonderful. இது மிகவும் அற்புதமாக இருக்கிறது. What am I? நான் யார்? I am the apple of God's eye. நான் தேவனுடைய கண்ணின் மணி. And you also. நீங்களும். If you believe it. நீங்கள் இதை விசுவாசித்தால். If you don't believe it, இதை விசுவாசிக்காவிட்டால், then you live in fear. அப்பொழுது நீங்கள் பயத்திலே வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள். I believe this. நான் இதை நம்புகிறேன். That anyone who touches me touches the apple of God's eye. என்னை தொடுகிறவன் தேவனுடைய கண்ணின் மணியை தொடுகிறான். And if somebody tries to harm me, what should I do? யாராவது எனக்கு தீங்கு செய்ய முயற்சித்தால் நான் என்ன செய்ய வேண்டும்? Think about that. இதை குறித்து எண்ணி பாருங்கள். If somebody touches the apple of your eye, யாராவது உங்களை கண்ணின் மணியை தொட்டால், what does the apple of your eye do? உங்களை கண்ணின் மணி என்ன செய்யும்? What does the apple of your eye do? இந்த கண்ணின் அந்த கருவிழி என்ன செய்யும்? யாராவது அதை தொட்டு விட்டால்? Nothing. அது ஒன்றுமே செய்ய முடியாது. I'm not asking you what your eyelid will do. Eyelid may close or open, that is different. உங்களை கண்ணுடைய இமை என்ன செய்யும் என்று நான் கேட்கவில்லை. அது கண் இமை மூடும் திறக்கும், அதை பற்றி கேட்கவில்லை. What does the apple of your eye do?
கண்ணின் கருவிழி என்ன செய்யும்? Nothing. இந்த கண்மணி Why? ஒன்றும் செய்வதில்லை. ஏன்? Because it is so helpless. அது உதவியற்ற நிலையிலே இருக்கிறது. But if you touch the apple of my eye, நீங்கள் என்னுடைய கண்ணின் மணியை தொட்டால் my hand will come. என்னுடைய கை வந்துவிடும். Say, get away from there. ஏய், கண்ணை தொடாதப்பா. So that is how it is. இப்படித்தான். You touch me, நீங்கள் என்னை தொட்டால் I am the apple of God's eye. நான் தேவனுடைய கண்ணின் மணியாய் இருக்கிறேன். I will do nothing because I am a helpless man. நான் ஒரு உதவியற்ற மனிதனாய் இருக்கிறபடினாலே நான் ஒன்றுமே செய்ய மாட்டேன். God's hand will come தேவனுடைய கை அங்கே வரும். and say, get away from there, don't touch my child. என்னுடைய மகனை தொடாதே, என்னுடைய பிள்ளையை தொடாதே, போ என்று சொல்லி அவருடைய கை தள்ளிவிடும். Do you believe that? நீங்கள் இதை நம்புகிறீர்களா? No. இல்லை. Then it won't happen to you. அப்படியானால் உங்களுக்கு நடக்காது. Do you believe that? இதை நம்புகிறீர்களா? Good. நல்லது. You say, Lord, I believe that. ஆண்டவரே, நான் நம்புகிறேன் என்று I am சொல்லுங்கள். the apple of your eye. நான் உம்முடைய கண்ணின் மணி. Because your word says that. ஏனென்றால் உம்முடைய வார்த்தை அதை சொல்கிறது. And so we don't have to live in fear. ஆகவே நாம் பயத்திலே வாழ So the தேவையில்லை. Holy Spirit has come from heaven பரிசுத்த ஆவியானவர் வானத்திலிருந்து இறங்கி to வந்தார். tell me some wonderful things. அருமையான காரியங்கள் எனக்கு சொல்வதற்காக Don't be வந்தார். afraid. You're the apple of God's eye. நீ பயப்பட வேண்டாம், நீ தேவனுடைய கண்ணின் மணியாய் இருக்கிறாய். And Jesus is risen from the dead. இயேசு மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்தார். So what is the meaning of Jesus risen from the dead and ascended into heaven? ஆகவே இயேசு மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்து பரத்திற்கு ஏறி சென்றார் என்பதனுடைய பொருள் என்ன? I told you that Jesus, when he was on earth, he lived just like you and me as a man. இயேசு இந்த பூமியில இருக்கும் பொழுது நான் சொல்லியிருக்கிறேன், உங்களையும் என்னையும் போலவே அவர் வாழ்ந்தார். But after he rose from the dead, ஆனால் அவர் மரித்தோரிலிருந்து எழுந்தவுடனே he told his disciples அவர் தம்முடைய சிஷ்யர்களை பார்த்து சொன்னார். in Matthew 28 and verse 18. மத்தேயு 28ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். Matthew 28 verse 18. மத்தேயு 28:18 சொல்லுகிறது. He said, all authority has been given to me in heaven and on earth. வானத்திலேயும் பூமியிலேயும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. Who has got all authority in heaven and earth today? இன்றைக்கு வானத்திலேயும் பூமியிலேயும் சகல அதிகாரமும் யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது? It's not the devil. பிசாசுக்கு அல்ல, It's Jesus Christ. இயேசு கிறிஸ்துவுக்கு. He never said that before he died. அவர் மரிப்பதற்கு முன்பதாக அதை சொல்லவில்லை. It is after his death and resurrection he said that. அவருடைய மரணத்திற்கும் உயிர்த்தெழுதலுக்கும் பிறகுதான் அதை அவர் சொன்னார். So the resurrection of Jesus proves something. ஆகவே இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதல் ஒன்றை நிரூபிக்கிறது. First of all, முதலாவதாக you see in Romans chapter 1, ரோமர் 1ஆம் அதிகாரத்திலே பார்க்கிறோம். in verse 4. 4ஆம் வசனம். Romans 1 verse 4 says, he was declared to be the Son of God with power by the resurrection from the dead. தமிழ் 5ஆம் வசனம், தேவனுடைய சுதன் என்று மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்ததினாலே பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவகுமாரனாய் இருக்கிறார். How do you know that he is the Son of God? அவர்தான் தேவனுடைய சுதன், தேவனுடைய குமாரன் என்று எப்படி தெரியும்? Because he rose from the dead. அவர் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்தார். You know, people say all religions are the same. எல்லா மதங்களும் ஒன்றுதானே என்று ஜனங்கள் சொல்கிறார்கள். There are many roads that come to the city. இந்த பட்டணத்திற்கு வருவதற்கு பல சாலைகள் இருக்கிறது. You come by one road, I come by another road. நீங்க ஒரு சாலை வழியா வந்தாலும் இந்த ஊருக்கு தான் வருகிறீர்கள், நான் வேறு சாலை வழியா Your வருகிறேன். religion, my religion is different, but it's all same God. உங்களுடைய மதம் வேறு, என்னுடைய மதம் வேறு, ஆனால் எல்லாம் ஒரே கடவுளை தான் வழிபடுகிறோம் என்று You call சொல்கிறார்கள். him by one name and I call him by another name. நீங்கள் ஒரு பெயரால அவரை கூப்பிடுறீங்க, நாங்க வேறு பெயரால கூப்பிடுறோம். I've heard many people say that. நிறைய பேர் இப்படி சொல்கிறதை நான் கேட்டிருக்கிறேன். And I think, how can I prove to these people இந்த ஜனங்களுக்கு நான் எப்படி நிரூபிக்க முடியும் that your God is not my God? உங்களுடைய தேவன் என்னுடைய தேவன் அல்ல என்பதை எப்படி நிரூபிக்க முடியும்? It's not by argument. வாக்குவாதம் செய்வதனாலே அல்ல. It's no use saying, no, your God is not the true God. இல்லை இல்லை, உங்களுடைய கடவுள் எல்லாம் மெய்யான கடவுள் அல்ல என்று சொல்வதனாலே அல்ல. இல்லை, you see, there is one big difference. ஒரு பெரிய வித்தியாசம் உண்டு. My Jesus rose up from the dead. என்னுடைய இயேசு மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்தார். All the founders of every religion are all lying in the grave. ஒவ்வொரு மதத்தினுடைய ஸ்தாபகர்கள் எல்லாரும் இன்றைக்கு கல்லறையிலே தான் இருக்கிறார்கள். They are in the grave. அவர்கள் கல்லறையிலே தான் They இருக்கிறார்கள். have become dust. அவர்கள் மண்ணோடு மண்ணாய் போய் விட்டார்கள். Only one person conquered death and came out. ஒரே ஒரு நபர் தான் மரணத்தை வென்று உயிரோடு எழுந்தார். If you ask me what is the most important truth in the Christian
message, கிறிஸ்துவ செய்திகளிலே மிக 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 முக்கியமான செய்தி என்ன என்று நீங்கள் it கேட்பீர்களாகில் is that Jesus Christ rose from the dead. இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்தார் என்பதுதான். More than that he died. அவர் மரித்தார் என்கிற சத்தியத்தை காட்டிலும் அதிக முக்கியமானது. Because if he died அவர் மரித்திருந்தால் and he did not rise from the dead, உயிரோடு எழுந்திருக்கவில்லை என்றால் then he is like all the other religious leaders. மற்ற எல்லா மத தலைவர்களைப் போலவே தான் இவரும் இருந்திருப்பார். He may have lived a good life நல்ல வாழ்க்கை வாழ்ந்திருப்பார். and they killed him. அவரை கொலை செய்து விட்டார்கள். Poor man, they killed him. பாவம், அவரை கொலை செய்து விட்டார்கள். We feel sorry for him. அவருக்காக வருத்தப்படுகிறோம். Then he's just like any other good man who was finally killed. அப்படியானால் கடைசியாக கொலை செய்யப்பட்ட எந்த ஒரு நல்ல மனிதனையும் போல தான் இயேசுவும் இருந்திருப்பார். I think Mahatma Gandhi was a good man and they killed him. மகாத்மா காந்தி ஒரு நல்ல மனிதனாய் இருந்தார், அவரை கொலை செய்தார்கள். Was Jesus like that? இயேசு அப்படி இருந்தாரா? Jesus rose from the dead. இயேசு மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்தார். That's what makes him different from every other person who ever lived on this earth. இந்த பூமியிலே வாழ்ந்த மற்ற எல்லா நபரை காட்டிலும் இவரை வித்தியாசப்படுத்துவது இந்த ஒரே ஒரு காரியம்தான். And you know, the devil does not want us to tell other people that Jesus rose from the dead. இயேசு மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்தார் என்கிற செய்தியை மற்றவர்களுக்கு நாம் சொல்லக்கூடாது என்று தான் பிசாசு விரும்புகிறான். He himself, the devil himself, does not like to hear it. பிசாசே நாம் இப்படி சொல்லுவதை அவன் கேட்க விரும்பவில்லை. Because the devil does not like to hear that he was defeated by Jesus Christ on the cross. கல்வாரி சிலுவிலே இயேசு கிறிஸ்துவாலே தான் தோற்கடிக்கப்பட்டேன் என்று பிசாசு நம்ப விரும்புவதில்லை கேட்பதற்கு. He was ruling the world for so long. எவ்வளவோ நாட்களாக இந்த உலகத்தை ஆழ்ந்து கொண்டிருந்தான். And then he was defeated on the cross. பிறகு சிலுவிலே தோற்கடிக்கப்பட்டான். And the proof of that was Jesus rose from the dead. இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்தார் என்பதே அதற்கு அத்தாட்சி. And the devil does not like to hear it. பிசாசு இதை கேட்பதற்கு விரும்புவதில்லை. And you must tell the devil, நீங்கள் பிசாசுக்கு சொல்ல வேண்டும், Satan, you were defeated on the cross. சாத்தானே நீ கல்வாரியிலே தோற்கடிக்கப்பட்டாய். Whenever I ask a new believer to accept Jesus into their heart, எப்பொழுதெல்லாம் ஒரு புது விசுவாசி இயேசு கிறிஸ்து உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ள முடியாது நான் வழி நடத்துகிறேனோ, I say, pray like this: இது மாதிரி ஜெபியுங்கள். Lord Jesus, I am a sinner. ஆண்டவராகிய இயேசுவே, நான் I ஒரு am பாவி. sorry for my sins. என்னுடைய பாவத்துக்காக I வருத்தப்படுகிறேன். want to turn from all my sins. என்னுடைய எல்லா பாவங்களிலிருந்தும் திரும்ப I விரும்புகிறேன். believe you died for my sins on the நீர் cross. சிலுவையிலே என்னுடைய பாவங்களுக்காக And மரித்தீர் என்று you rose விசுவாசிக்கிறேன். up from the dead. நீர் மரித்தோரிலிருந்து You உயிரோடு are எழுந்தீர். living today. இன்றைக்கு உயிரோடு Come இருக்கிறீர். into my heart. என் உள்ளத்திலே வாரும். Forgive my sins. என் பாவங்களை மன்னியும். Blot out my past. என்னுடைய கடந்த கால பாவங்களை எல்லாம் கிறுக்கி போட And மாட்டேன். make me a child of God today. இன்றைக்கு என்னுடைய தேவனுடைய பிள்ளையாய் மாற்றும். Thank you, Lord, for நன்றி ஆண்டவரே. hearing me. என்னை கேட்டபடினால உமக்கு நன்றி. Amen. ஆமென். Then I say, அதற்கு பிறகு சொல்லுகிறேன், okay, now you talk to Jesus. இப்பொழுது நீ இயேசுவோடு கூட பேசலாம். Now you talk to the devil, your old master. உன்னுடைய பழைய எஜமானாகிய பிசாசினிடத்திலும் நீ பேச வேண்டும். You know, like when you leave one company, you have to give a notice. I'm leaving your company now, I'm going to another company. நீங்கள் ஒரு கம்பெனியை விட்டு இன்னொரு கம்பெனி வேலைக்கு போகும்பொழுது அந்த பழைய கம்பெனியிலே நான் இந்த வேலையை விட்டு விடுகிறேன் என்று சொல்லி நீங்கள் அவருக்கு ஒரு தகவலை கொடுக்க வேண்டும். Otherwise they'll think you've just gone on leave. அல்லது நீங்கள் விடுமுறையிலே தான் போயிருக்கிறீர்கள் என்று எண்ணிக்கொள்வார்கள். Have you gone on leave from the devil, or you have signed and said, I finished with your serving you? நீங்கள் பிசாசினிடத்திலிருந்து லீவ் போட்டுவிட்டு வந்திருக்கிறீர்களா, அல்லது நான் ராஜினாமா செய்து விட்டேன் என்ற ராஜினாமா கடிதத்தை கொடுத்து விட்டு வந்திருக்கிறீர்களா? You please give a resignation letter to the devil and say, I finished, I've left your job. உன்னுடைய கம்பெனி நான் விட்டு விட்டேன், ஒரேடியாக விட்டு விட்டேன் என்று சொல்லி ஒரு ராஜினாமா கடிதத்தை தயவு செய்து சாத்தானுக்கு கொடுத்து விடுங்கள். I always tell new believers this: now you have joined this new company, Jesus is your Lord. ஆகவே புதுசுவாசிகள் என்ன சொல்கிறேன் என்றால், இப்பொழுது இந்த புது கம்பெனியிலே நீங்கள் சேர்ந்து விட்டீர்கள், இப்பொழுது இயேசு கிறிஸ்து தான் உங்களுடைய கம்பெனிக்கு எஜமான். Please tell your old master that you have left permanently, you are not gone on leave or anything. பழைய எஜமானிடத்திலே போய் நான் லீவிலே எல்லாம் போகவில்லை, நான் என்றென்றைக்குமாய் விட்டு விட்டேன், ராஜினாமா செய்து விட்டேன் என்று சொல்லுங்கள். Tell the devil. பிசாசு சொல்லுங்கள், சாத்தானே, do you know that Satan can listen to you just like Jesus can listen to you? இயேசு உங்களுக்கு செவி கொடுப்பது போல சாத்தானும் நீங்கள் பேசுவதற்கு செவி கொடுக்க முடியும் என்று உங்களுக்கு தெரியுமா? He can listen. He is roaming around the world with his demons. He can listen very well. அந்த பொல்லாத ஆவிகளோடு கூட அவன் சுற்றி கொண்டிருக்கிறான், நீங்கள் சொல்வதை நன்றாய் கேட்க முடியும். And he has got very good ears. You don't have to shout, you can speak softly, he'll hear. நீங்கள் சத்தம் போட்டு சொல்ல தேவையில்லை, நீங்கள் அமைதியாய் மெதுவாய் சொன்னாலே அவன் கேட்பான். Satan, சாத்தானே, I don't belong to you anymore. இனிமேலும் நான் உனக்கு சொந்தமானவன் அல்ல. Jesus Christ is my Lord. இயேசு கிறிஸ்துவே என்னுடைய ஆண்டவர். I resist you in Jesus name. இயேசுவின் நாமத்தினாலே உன்னை எதிர்க்கிறேன். I renounce every contact I had with you in my past life. என்னுடைய கடந்த கால வாழ்க்கையிலே உன்னோடு கூட இருந்த எல்லா தொடர்பையும் இதோடு கூட துண்டிக்கிறேன். You must say that. நீங்கள் அதை சொல்ல வேண்டும். Because many of you may have had some contact with the devil through idol worship or going to some temple or mosque or some place and
something you have done. கடந்த காலங்களிலே நீங்கள் விக்கிரகாராதனையை விக்கிரங்களை வழிபட்டிருந்திருப்பீர்கள், அல்லது பல கோயில்களுக்கு சென்றிருப்பீர்கள், அல்லது மசூதிக்கு சென்றிருப்பீர்கள், அல்லது ஏதாவது ஒரு விதத்திலே தொடர்பு இருந்திருக்கும். Contacted some witchcraft and did some witchcraft and got your palm read or studied the stars, and so many ways you got in touch with the devil. நாள் பார்த்திருப்பீர்கள், நட்சத்திரம் பார்த்திருப்பீர்கள், உங்களுடைய கைரேகையை பார்த்திருப்பீர்கள், அல்லது இப்படி பல பில்லி சூனியத்துக்கு போயிருப்பீர்கள், சேவினைக்கு போயிருப்பீர்கள். That's all the devil. இவைகள் எல்லாம் பிசாசின் காரியங்கள். You have to say, I renounce it. இப்பொழுது எல்லாவற்றையும் இதோடு முறித்து விடுகிறேன், உடைக்கிறேன் என்று சொல்லுங்கள். Satan, I renounce every contact I had with you. பிசாசே, சாத்தானே, உன்னோடு கூட இருந்த என்னுடைய எல்லா தொடர்பையும் இதோடு கூட துண்டித்து விடுகிறேன் என்று சொல்லுங்கள். Knowingly or unknowingly. தெரிந்தோ தெரியாமலோ எனக்கு உன்னோடு கூட இருக்கிற எல்லா தொடர்பையும் துண்டிக்கிறேன். I have renounced all contact. நான் எல்லா தொடர்பையும் துண்டித்து விட்டேன் என்று சொல்லுங்கள். And you were defeated on the cross by the Lord Jesus Christ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக பிசாசே நீ சிலுவையிலே தோற்கடிக்கப்பட்டாய். Have you said that to him? அதை நீங்கள் சொல்லி இருக்கிறீர்களா? I say that to the devil many times. நான் பிசாசினிடத்திலே நான் பலமுறை இதை சொல்லுகிறேன். Because many years ago, அநேக ஆண்டுகளுக்கு முன்பதாக, once I was telling one young lady to this, ஒரு இளம் பெண்ணிடத்திலே இவைகளை எல்லாம் சொல்லி சொன்னேன். who came to my home, என்னுடைய வீட்டிற்கு அந்த பெண்மணி வந்தார்கள். and when she came to this one sentence, she stopped. எல்லாம் சொல்லிக்கொண்டே இருந்தார்கள். இந்த ஒரு வாக்கியத்தை நான் சொன்ன உடனே அவர் நிறுத்தி விட்டார்கள். I said, tell the devil you were defeated on the cross. பிசாசை பார்த்து நீ கல்வாரியிலே தோற்கடிக்கப்பட்டாய் என்று சொன்னேன். She turned to me and said, என்னை பார்த்து சொன்னாள், I was not defeated on the cross. நான் சிலுவையிலே தோற்கடிக்கப்படவில்லை என்று சொன்னாள். Oh, this is a demon here. ஓஹோ, இங்க இருக்கிறது பிசாசு தான், பொல்லாத ஆவி தான். I never thought that. நான் அப்படி எண்ணவில்லை. That from inside that woman, this demon was telling me. அந்த ஸ்திரீக்குள்ளாக இருக்கக்கூடிய அந்த அசுத்த பொல்லாத ஆவி சொல்லுகிறது, I was not defeated on the cross. சிலுவையிலே நான் தோற்கடிக்கப்படவில்லை. So I looked at her. நான் அவளை பார்த்து உற்று பார்த்து, spoke not to her but to the demon. அவளிடத்திலே நான் பேசவில்லை, அவளுக்குள்ளே இருந்தவன் அந்த பொல்லாத ஆவியிடத்திலே பேசினேன். You're a liar, you demon. பொல்லாத ஆவியே, நீ ஒரு பொய்யன். You were defeated by Jesus. நீ இயேசுவினாலே தோற்கடிக்கப்பட்டாய். Get out of her in Jesus' name. அவளை விட்டு புறப்பட்டு இயேசுவின் நாமத்திலே புறப்பட்டு போ. And she left. And the demon left. அந்த பொல்லாத ஆவி போய்விட்டது. And then I told her, அதற்கு பிறகு சொன்னேன், tell the devil, பிசாசினிடத்திலே சொல், you were defeated on the cross by the Lord Jesus Christ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நீ சிலுவையிலே தோற்கடிக்கப்பட்டாய். She said it immediately. உடனடியாக அவள் சொன்னாள். And I decided that day, அந்த நாளிலே நான் ஒன்றை தீர்மானித்தேன். I am going to tell the devil very often in my life, you were defeated by the Lord Jesus Christ on the cross. அடிக்கடி என்னுடைய வாழ்க்கையிலே பிசாசை பார்த்து நீ சிலுவையிலே தோற்கடிக்கப்பட்டாய் என்று சொல்லிக்கொண்டே இருக்க போகிறேன் என்று தீர்மானித்தேன். The more I said that, எந்த அளவுக்கு அதிகமாக நான் அதை சொன்னேனோ பிசாசினிடத்திலே, the more I became bold. அந்த அளவுக்கு அதிகமாக நான் தைரியம் உள்ளவனாய் மாறினேன். You must say that to the devil. நீங்களும் இதை பிசாசினிடத்திலே சொல்ல வேண்டும். Ask God to fill you with the Holy Spirit. தேவனே நீ பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பும் என்று கேளுங்கள். Show you that when Jesus rose from the dead, that was the proof that the devil was defeated. இயேசு மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்ததே பிசாசு தோற்கடிக்கப்பட்டான் என்பதற்கு அத்தாட்சி. That my connection with the devil is gone now. இப்பொழுது பிசாசோடு கூட எனக்கு இருக்கக்கூடிய தொடர்பு துண்டிக்கப்பட்டு விட்டது. He cannot bring any fear into me. எனக்குள்ளாக இனிமேல் அவன் எந்த ஒரு பயத்தையும் கொண்டு வர முடியாது. He can tempt me because God allows that. அவனை நீ சோதிக்கலாம், ஏனென்றால் தேவன் அதை அனுமதிக்கிறார். He tempted Jesus Christ. இயேசு கிறிஸ்துவை பிசாசு சோதித்தான். He even killed Jesus Christ. இயேசு கிறிஸ்துவையும் கூட கொலை செய்தான். He even killed the apostles. அப்போஸ்தலரை கொலை செய்தான். Okay, he may be permitted to kill my body. என்னுடைய சரீரத்தை வேண்டுமானால் கொலை செய்வதற்கு அவனுக்கு அனுமதி வழங்கப்படலாம். When God permits him. தேவன் அவனுக்கு அனுமதி கொடுத்தார். Like Jesus said, when my hour has come, then only I can be killed. என்னுடைய வேளை வந்தால் தான் நான் கொல்லப்படுவேன் என்று இயேசு சொன்னார். Many people tried to kill Paul many times. அநேக முறைகளிலே பவுலை கொலை செய்ய அநேகர் முயற்சித்திருக்கிறார்கள். They couldn't kill him. ஆனாலும் கொலை செய்ய முடியவில்லை. But when the time came, நேரம் வந்தபொழுது God said, your time on earth is over. பூமியிலே உனக்குரிய காலம் முடிந்து விட்டது. The emperor Nero cut off Paul's head. அந்த நீரோ மன்னன் பவுலுடைய தலையை வெட்டினான். Okay, the devil can do that. பிசாசு அதை செய்யலாம். Maybe he can cut off your head and my head also. உங்களுடைய தலையும் என்னுடைய தலையும் பிசாசு வெட்டலாம். When God's time comes, தேவனுடைய வேளை வரும்பொழுது மட்டுமே. But he cannot conquer my spirit. Impossible. என்னுடைய ஆவியை ஒரு காலம் அவன் ஜெயிக்க முடியாது, மேற்கொள்ள முடியாது. அது கூடாத காரியம். We are overcomers. நாம் ஜெயாளிகள். No matter what happens. என்ன நடந்தாலும் சரி. All the time. எல்லா நேரங்களிலேயும். Remember that. இதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். And because Jesus Christ is risen from the dead, இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்தபடியினாலே he is alive. அவர் உயிரோடு இருக்கிறார். And we can tell the world,
இந்த உலகத்துக்கு நாம் சொல்ல முடியும். You have problems, உங்களுக்கு பிரச்சனை இருக்கிறதா? I have problems. உங்களுக்கும் பிரச்சனை இருக்கிறது, You எனக்கும் have பிரச்சனை many இருக்கிறது. problems, I may have bigger problems than you. உங்களுக்கு अनेक பிரச்சனைகள் இருக்கிறது, உங்களை காட்டிலும் எனக்கு பெரிய பிரச்சனைகள் இருக்கிறது. Why? ஏன்? Because the devil doesn't attack you as much as he attacks me. என்னை தாக்குகிறது போல உங்களை பிசாசு தாக்குவதில்லை. And if I am serving the Lord, the devil will attack me more than he attacks even you believers. தேவனுக்கு நான் ஊழியம் செய்யும் பொழுது விசுவாசிகளாய் இருக்கிற உங்களை காட்டிலும் என்னை அதிகமாய் அவன் தாக்க And he will முயற்சிப்பான். attack my family. என்னுடைய குடும்பத்தை அவன் தாக்க You முயற்சிப்பான். remember how Job attacked Satan attacked Job's family? சாத்தான் எப்படி யோபினுடைய குடும்பத்தை தாக்கினான் என்று உங்களுக்கு But only தெரியுமா? after God gave him permission. ஆனால் தேவன் அனுமதி கொடுத்ததுக்கு பிறகு மட்டுமே. So remember this. ஆகவே இதை ஞாபகத்தில் வைத்துக் That கொள்ளுங்கள். Satan can touch us only if he gets permission from God. தேவனிடத்தில் அனுமதி வாங்கினால் மட்டுமே சாத்தான் என்னை தொட முடியும். Otherwise, இல்லாவிட்டால் he cannot touch us. அவன் தொடவே முடியாது. And why does God allow him to attack us? ஏன் நம்மை தாக்க முடியாது தேவன் அனுமதிக்கிறார்? So that God can prove to the world that we are conquerors over Satan. நாம் பிசாசை மேற்கொள்ளுகிறவர்கள் என்பதை உலகத்திற்கு நிரூபிக்கும்படியாக தேவன் அனுமதிக்கிறார். How can I prove that I can overcome Satan if Satan never attacks me? சாத்தானை தாக்காமல் இருக்கும் பொழுது சாத்தானை மேற்கொண்டு விட்டேன் என்று எப்படி நான் சொல்ல முடியும்? There are so many ways in which God allows the devil to attack me. என்னை தாக்குவதற்கு பல விதங்களிலே தேவன் பிசாசுக்கு அனுமதி And கொடுக்கிறார். every time I overcome him, ஒவ்வொரு முறையும் அவனை நான் ஜெயிக்கும் பொழுது in the name of Jesus, இயேசுவின் in நாமத்தினாலே, the power of the Holy Spirit, பரிசுத்த ஆவியினுடைய பலத்தினாலே, what does that prove? அது எதை நிரூபிக்கிறது? That we are stronger than him. நாம் அவனை காட்டிலும் வலிமையுள்ளவர்கள் என்பதை நிரூபிக்கிறது. Supposing India is playing hockey with some other country. இந்திய தேசமானது இன்னொரு நாட்டோடு கூட ஹாக்கி போட்டி விளையாடுகிறது. And one time India wins, ஒரு முறை இந்தியா ஜெயிக்கிறது, another time they win, இன்னொரு முறை மற்ற நாடு ஜெயிக்கிறது, another time they win. இன்னொரு முறை மற்ற நாடு ஜெயிக்கிறது. Then you can't say which is the better team. இப்படி இருந்தால் எந்த குழு, எந்த ஹாக்கி குழு நல்ல குழு என்று சொல்ல முடியாது. Like when India plays Australia in cricket, கிரிக்கெட் விளையாட்டில் இந்தியாவும் ஆஸ்திரேலியாவும் விளையாடுகிறது, or South Africa or Pakistan. அல்லது சவுத் ஆப்பிரிக்காவோடு கூட அல்லது பாகிஸ்தானோடு கூட இந்திய கிரிக்கெட் அணி விளையாடுகிறது. Sometimes India is winning, sometimes the other team is winning. சில சமயத்திலே இந்திய அணி வெற்றி பெறுகிறது, சில சமயத்திலே மற்ற அணி வெற்றி பெறுகிறது. You don't know who is the better team. உண்மையாலுமே எந்த அணி நல்ல அணி என்று தெரியவில்லை. So when the devil attacks me, ஆகவே பிசாசு என்னை தாக்கும் பொழுது sometimes I win, சில சமயத்திலே நான் ஜெயிக்கிறேன், sometimes he wins. சில சமயத்திலே அவன் ஜெயிக்கிறான். Then you cannot say who is the better team. இப்பொழுது யார் சிறந்த அணி என்று சொல்ல முடியாது. But if every time I win, எல்லா நேரத்திலும் நானே வெற்றி பெற்றால், then it's no, definitely. கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். So now the question is, இப்பொழுது கேள்வி என்னவென்றால், is Jesus Christ in you stronger than the devil or not? இப்பொழுது உங்களுக்குள்ளாக இருக்கக்கூடிய இயேசு கிறிஸ்து பிசாசை காட்டிலும் வலிமையுள்ளவராய் இருக்கிறாரா இல்லையா? Definitely he is stronger. வலிமையுள்ளவராய் இருக்கிறார். He has conquered Satan on the cross. அவர் சிலுவிலே பிசாசை ஜெயித்தார். It's no use just saying it with your lips. உதடுகளிலே சொல்வது மட்டும் போதாது. That's good. அது நல்லதுதான். Give the devil your testimony. பிசாசினிடத்தில் அந்த சாட்சி சொல்ல வேண்டும். Satan, you were defeated on the cross by my Lord Jesus Christ. என்னுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக சாத்தானை நீ சிலுவிலே தோற்கடிக்கப்பட்டாய். What you say with your lips now you must prove by your life. உதடுகளிலே சொல்லுகிற காரியத்தை இப்போது உங்கள் வாழ்க்கையினாலே நிரூபிக்க வேண்டும். Because the kingdom of God is not in words but in power. தேவனுடைய ராஜ்யம் பேச்சிலே அல்ல பலத்திலே இருக்கிறது. And so for that we need the Holy Spirit. இதற்காக நமக்கு பரிசுத்த ஆவியினுடைய வல்லமை தேவை. Every single attack of Satan I can overcome. சாத்தானுடைய ஒவ்வொரு தாக்குதலையும் நான் மேற்கொள்ள முடியும். And Satan attacks in many ways. பல விதங்களிலே சாத்தான் தாக்கும் பொழுது, the Bible says he comes like a lion. அவன் சிங்கத்தை போல கர்ஜித்து வருகிறான். And he comes like a snake. பாம்பை போலவும் வருகிறான். He comes like a lion putting fear into me. எனக்குள்ளாக பயத்தை போடும்படியாக சிங்கத்தை போல சாத்தான் வருகிறான். Oh, what will happen to you? ஐயோ உனக்கு என்ன நடக்கும்? You don't have enough money for the future. எதிர்காலத்துக்கு உனக்கு பணம் இல்லையே. What will happen to your children? உன் பிள்ளைகளுக்கு என்ன நடக்கும்? I say I'm not going to be afraid. நான் பயப்பட மாட்டேன். I have a Father in heaven who cares for me. பரலோகத்தில் எனக்காக கவலைப்படுகிற பிதாவானவர் உண்டு. See, I overcame fear. இப்பொழுது பயத்தை மேற்கொண்டு விட்டேன். And the devil has been defeated. பிசாசு தோற்கடிக்கப்பட்டான். And he'll come back after some time. கொஞ்ச நேரம் கழித்து மீண்டுமாய் வருவான். You know, Jesus told us, இயேசு நமக்கு சொன்னார், be like little children. சிறு பிள்ளைகளை போல இருங்கள். You know how wonderful it is to be like a little child. சிறு குழந்தையை போல இருப்பது எவ்வளவு அற்புதமான காரியம் என்று தெரியுமா? Supposing in a house, ஒரு குடும்பத்திலே the landlord has told them to vacate tomorrow morning. நாளை தினத்திலே இந்த வீட்டை காலி பண்ண வேண்டும் என்று திடீரென சொல்லிவிட்டார். You have not paid the rent for 6 months. 6 மாசமாக நீங்கள் வாடகை கொடுக்கவில்லை, ஆகவே நாளைக்கே இந்த வீட்டை காலி பண்ணுங்கள் என்று சொல்கிறார். And there's no money in the bank. பேங்க்லே பணம் இல்லை. There's no food in the house. வீட்டிலே ஆகாரம் இல்லை. And the father and mother are all in a panic. என்ன செய்வது என்று தெரியவில்லை, எங்கே போவது என்று தெரியவில்லை என்று தகப்பனும் தாயும் அப்படியே கலங்கி இருக்கிறார்கள். In that house is a little 2-year-old child.
அந்த வீட்டில் ஒரு 2 வயது குழந்தை இருக்கிறது. A 2-year-old child is sleeping peacefully. 2 வயது குழந்தை நிம்மதியாக தூங்கிக் கொண்டிருக்கிறது. How it is sleeping so peacefully when there are so many problems in the house? வீட்டு பிரச்சனை இவ்வளவு இருக்கும் பொழுது அந்த குழந்தை எப்படி நிம்மதியாய் தூங்குகிறது? Supposing you wake up that child. அந்த குழந்தையை எழுப்பிடுகிறீர்கள். Hey, don't you know there's no food in the house? வீட்ல சாப்பாடு இல்ல தெரியுமா உனக்கு? Don't you know there's no money in the bank? பேங்க்ல பணம் இல்ல தெரியுமா உனக்கு? You know that you have to vacate this house tomorrow morning. நாளைக்கு காலையில இந்த வீட்டை காலி பண்ணனும், எங்க போகணும் தெரியல தெரியுமா உனக்கு என்று கேட்டால் He'll say, go and tell my daddy, I don't have time, let me sleep. நான் தூங்க போறேன், எங்க அப்பாட்ட போய் எல்லாம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிவிடும் அந்த குழந்தை. He is not bothered. அந்த குழந்தைக்கு கவலை இல்லை. He says that is my father's responsibility. அது எங்க அப்பாவுடைய பொறுப்பு என்று சொல்லிவிடும். So when the devil comes to you with all these fears, ஆகவே இவ்விதமான பயத்தினாலே பிசாசு உங்களிடத்தில் வரும் பொழுது what will happen to you? உனக்கு என்ன நடக்கும்? What will happen to your children? உன் பிள்ளைகளுக்கு என்ன நடக்கும்? What will happen if you lose your job? உன் வேலை போயிடுச்சுனா என்ன நடக்கும்? What will happen if your husband dies? உங்க புருஷன் செத்துட்டா என்ன நடக்கும்? You say, please don't disturb me, go and tell my father I want to sleep. என்னையெல்லாம் தொந்தரவு செய்யாதீங்க, நான் தூங்க போறேன், எங்க அப்பாட்ட போய் எல்லாம் எங்க அப்பா எல்லாம் பார்த்துக்குவார். It's wonderful, be like a little child. இப்படி குழந்தையாய் இருப்பது என்பது அற்புதமான ஒரு வாழ்க்கை. It's really wonderful to be like a உண்மையாலுமே little child. குழந்தையாய் போல இருப்பது அற்புதமான ஒரு வாழ்க்கை. To cast all our burdens on our father. நம்முடைய பாரங்கள் எல்லாம் நம்முடைய தகப்பன் மேலே போட்டு விடுவது. Some of you young girls are worried, who will I get married to? உங்களிலே ஒரு சில வாலிப தங்கைமார்கள் நான் யாருக்கு திருமணம் செய்யப்பட போகிறேன் என்று தெரியவில்லை என்று யோசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். I've heard some husbands beat their wives. Will I get one husband like that? சில கணவன்மார் மனைவிமார்கள் அடிக்கிறதெல்லாம் கேட்டிருக்கிறேனே, அதுபோல எனக்கு ஒரு புருஷன் வந்து விடுவாரோ? Lot of fears. அநேக விதமான பயங்கள். Lot of young people have fears. அநேக வாலிபர்களுக்கு பயம். Be like a little child. சிறு குழந்தையை போல இருங்கள். You have a father in heaven who cares for you. உங்களுக்காக கவலைப்படுகிற கரிசனைப்படுகிற ஒரு தகப்பன் பரலோகத்திலே உண்டு. You trust him, he will do miracles for you. அவரை நீங்கள் நம்புங்கள், அவர் உங்களுக்காக அற்புதங்களை செய்வார். If you don't trust him, அவரை நீங்கள் நம்பவில்லை என்றால் he cannot do anything for you. அவர் உங்களுக்காக ஒன்றுமே செய்ய முடியாது. You know that? உங்களுக்கு தெரியுமா அது? That many times God wants to do something for you, but he cannot do it because you don't trust him. நீங்கள் அநேக சமயத்திலே தேவன் உங்களுக்காக எதையாவது ஒன்றை செய்ய முடியாது விரும்புகிறார், ஆனாலும் அவர் செய்ய முடியவில்லை. ஏனென்றால் நீங்கள் அவரிலே நம்பிக்கை வைக்கவில்லை. I remember the days when we used to have a milkman coming with milk, எங்க வீட்டுக்கு can of milk to the house. பால்காரர் வருவார், பால் கேனை கொண்டு வருவார் எப்பொழுதும். So I used to take the vessel. நான் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு பால் வாங்க போவேன். But I used to think like this. நான் இப்படி எண்ணி பார்ப்பேன். And then he'll pour the milk into that vessel. நான் கொண்டு போகிற அந்த பாத்திரத்திலே அவர் பாலை ஊற்றுவார். Supposing I keep a lid on that vessel. அந்த பாத்திரத்து மேல ஒரு மூடியை வச்சு நான் கொண்டு போறேன்னு வைத்துக் கொள்ளுங்கள். Please pour the milk. பாலை ஊற்றுங்கள் என்று கேட்கிறேன். He'll say, how can I pour the milk? எப்படி நான் பாலை ஊத்த முடியும் என்று கேட்கிறார் அவர். No, pour it. இல்ல ஊத்துங்க பாலை. No, I can't pour it. இல்லை, நான் பாலை ஊத்த முடியாது. And I have a fight with him. இப்பொழுது நான் அவரோடு கூட சண்டை போடுகிறேன். I told you pour the milk. பாலை ஊத்தியானா என்ன ஊத்த மாட்டேங்கிறேன். I can't pour the milk. நான் பாலை இப்ப ஊத்த முடியாது. Because there's a lid on it. ஏனென்றால் அந்த பாத்திரத்துல ஒரு மூடி இருக்கு. I have to remove the lid. நான் அந்த மூடியை எடுக்க வேண்டும். That lid is like your unbelief. அந்த மூடிதான் உங்களுடைய அவிசுவாசம். Say, oh God, please give me this. ஆண்டவரே எனக்கு இத தாங்க ஆண்டவரே. Please give me. ஆண்டவரே தயவு செய்து தாங்க. And there's a lid on top. ஆனா அங்க மூடி இருக்கு. God says, how can I give you? உனக்கு எப்படி நான் கொடுக்க முடியும் என்று தேவன் கேட்கிறார். Remove that lid. அந்த மூடியை எடுத்து விடு. Oh Lord, please give me. ஆண்டவரே இல்ல நீங்க கொடுங்க ஆண்டவரே. That is why so many believers get nothing from the Lord. ஆகவே தான் अनेक விசுவாசிகள் தேவனிடத்திலிருந்து ஒன்றையும் பெற்றுக் கொள்ளுகிறதில்லை. They are asking. ஆனால் கேட்கிறார்கள். God has got plenty. தேவனுக்கு நிறைய இருக்கிறது. And there's no charge for it also. அதற்கு எந்த கட்டணமும் அவர் வசூலிப்பதில்லை. But we have got this lid called unbelief on top of the vessel. அவிசுவாசம் என்கிறதான அந்த மூடியை அந்த பாத்திரத்தின் மேலே வைத்திருக்கிறோம். And we get nothing. ஒன்றுமே பெறுவதில்லை. And many believers are living with empty vessels all the time. அநேக விசுவாசிகள் வெறுமையான பாத்திரமாகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் எப்பொழுதும். I know it was like that in my life for many years. அநேக ஆண்டுகளா என்னுடைய வாழ்க்கையில் அப்படி இருந்ததை நான் அறிந்திருக்கிறேன். Unbelief. அவிசுவாசம். Will God help me? எனக்கு தேவன் உதவி செய்வாரா? Will he solve this problem? இந்த பிரச்சனையை அவர் தீர்ப்பாரா? You know what the resurrection of Jesus Christ proves? இயேசு கிறிஸ்துவுடைய உயிர்த்தெழுதல் எதை நிரூபிக்கிறது தெரியுமா? The Bible says that man's greatest problem is death. மனிதனுடைய மிகப்பெரிய பிரச்சனை அவனுடைய மரணம் தான் என்று சொல்கிறது வேதம். Because that is the one thing man has not been able to conquer. ஏனென்றால் இதுவரை ஜெயிக்க முடியாத ஒரு பிரச்சனை மனிதனுக்கு இருக்குமானால் அதுதான் மரணம்.
The highest mountain is Mount Everest. Man has conquered that. இருக்கிறதே அதிக உயரமான மலையானது எவரெஸ்ட் சிகரம், அதையும் மனிதன் ஏறிவிட்டான். And I think even to the deepest depth of the Pacific Ocean, man has gone. பசிபிக் கடலினுடைய ஆழமான பகுதியை மனிதன் போய் தொட்டுவிட்டு வந்து விட்டான். The moon, man has gone there also. நிலாவுக்கு மனிதன் அங்கேயும் போய்விட்டு வந்து விட்டான். And so many diseases man has conquered. எத்தனையோ வியாதிகளை மனிதன் மேற்கொண்டு விட்டான். But death, ஆனால் சாவு, nobody has been able to conquer it. யாரும் இதுவரை அதை மேற்கொள்ள முடியவே இல்லை. Everybody finally dies. எல்லாரும் கடைசியாக மரிக்கிறார்கள். So what does that prove? இது எதை நிரூபிக்கிறது? That proves death is the biggest problem that man has. சாவுதான் மனிதனுக்கு இருக்கக்கூடியதான மிகப்பெரிய பிரச்சனை. And if man cannot conquer death, மனிதனால் இந்த சாவை மேற்கொள்ள முடியவில்லை என்றால் he can solve all the other problems. மற்ற எல்லா பிரச்சனையும் அவன் தீர்த்து விடுகிறான். Jesus conquered death. இயேசு அந்த மரணத்தை ஜெயித்தார். Proving what? எதை நிரூபிப்பதற்காக? If he can solve man's biggest problem, that proves he can solve all the other smaller problems. மனிதனுடைய மிகப்பெரிய பிரச்சனையாகிய மரணம் என்பதையே அவர் தீர்த்து விட்டார் என்று சொன்னால் அவரால் மற்ற எல்லா பிரச்சனைகளையும் தீர்க்க விட முடியும். So the resurrection of Jesus Christ is very significant. ஆகவே தான் இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதல் என்பது மிகவும் முக்கியம் வாய்ந்தது. It proves that God can solve every problem of mine. என்னுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு பிரச்சனையையும் தேவனால் தீர்க்க முடியும் என்பதை அது நிரூபிக்கிறது. So when I stand and I am witness to Jesus' resurrection, ஆகவே நான் இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலுக்கு சாட்சியாக நிற்கும் பொழுது I am telling the world Jesus can solve every problem of yours. உன்னுடைய எல்லா பிரச்சனைகளையும் இயேசுவால் தீர்க்க முடியும் என்று சாட்சியாய் உள்ள உலகத்துக்கு சொல்லுகிறேன். Now don't misunderstand me. என்னை தயவு செய்து தவறாய் புரிந்து கொள்ள வேண்டாம். I am not preaching what a lot of other people are preaching today. இன்றைக்கு மற்ற அநேக ஜனங்கள் பிரசங்கிக்கிற காரியத்தை நான் பிரசங்கிக்கவில்லை. That Jesus can give you a bigger house or a bigger car. உங்களுக்கு பெரிய காரை கொடுப்பார் அல்லது பெரிய வீட்டை கொடுப்பார் என்றெல்லாம் நான் சொல்லவில்லை. That is not a solution to your problem. உங்களுடைய பிரச்சனைக்கு அது தீர்வு அல்ல. If you get a bigger house, you may have bigger problems. பெரிய வீட்டுக்கு போனீங்கன்னா பிரச்சனையும் பெருசா மாறலாம். So that is not solving the problem. ஆகவே அது பிரச்சனையை தீர்க்க போவதல்ல. But Jesus can solve every problem. That's what we are saying. ஆனால் நாம் என்ன சொல்லுகிறோம் என்றால் இயேசு கிறிஸ்துவினாலே எல்லா பிரச்சனைகளையும் தீர்க்க முடியும். That's what we preach. இதைத்தான் நாம் பிரசங்கிக்கிறோம். He can solve every problem. அவரால் எல்லா பிரச்சனைகளையும் தீர்க்க முடியும். I don't want to lay hands on somebody and make him fall down here. யாரையாவது தலைமை மீது கை வைத்து அவரை கீழே விழச் செய்வதற்கு அது எனக்கு விருப்பமில்லை. What problem does that solve for him? அப்படி அவர் கீழே விழுந்தால் அவருக்கு என்ன பிரச்சனை தீர்க்கப்படுகிறது? He may get a headache after falling down there. கீழே விழுந்தவர் தலைவலியோடு தான் அவர் வீட்டுக்கு போவார். I am not here to do that type of thing. இப்படிப்பட்ட காரியங்களை நாம் செய்வதற்கு நான் இங்கே இல்லை. I am here to solve his problem. இங்கே அவருடைய பிரச்சனையை தீர்க்கும்படியாக நான் இருக்கிறேன். Have you noticed how Jesus never pushed people down? இயேசு கிறிஸ்து ஒரு காலம் ஜனங்களை கீழே தள்ளவில்லை என்பதை நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா? He always lifted people up. எப்பொழுதுமே இயேசு கிறிஸ்து ஜனங்களை கையை பிடித்து தூக்கி எடுத்தார். He would see some lame man lying like that in Bethesda. He said, "Come on, get up." பெதஸ்தாலே எப்பொழுதுமே படுத்துக் கொண்டிருக்கிற சப்பானியான ஒரு மனிதன் இருப்பான், அவனை எழுப்புகிறார். And you go to some other place, somebody sitting like that, he'll come and say, "Come on, get up." இன்னொரு இடத்துல அப்படி ஒரு உட்கார்ந்து கொண்டிருக்கிறான், அவனை கையை பிடித்து தூக்கி எழுந்திரு என்று சொல்லுவார். And Peter saw one man sitting like that for 40 years. He said, "Come on, get up." 40 ஆண்டுகளாக பேதுரு அப்படிப்பட்ட ஒரு மனிதன் உட்கார்ந்து கொண்டிருக்கிறதை பேதுரு பார்க்கும் பொழுது எழுந்திரு என்று சொன்னான். But today is the other way around. இன்றைக்கு காரியங்கள் தலைகீழாய் மாறிவிட்டது. Man is standing up for 40 years. This servant of God pushes him down. 40 வருஷமா நின்று கொண்டிருந்த மனிதன் இந்த தேவ ஊழியன் அவனை பிடித்து கீழே தள்ளுகிறார். What is this? இது என்ன? Is this the gospel of Jesus Christ? இதுதான் இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷமா? But so many thousands of believers go to these meetings. ஆயிரக்கணக்கான விசுவாசிகள் அப்படியே இந்த கூட்டங்களுக்கு எல்லாம் போகிறார்கள். And their mouth is open and say, "Oh, it's the power of God." இது தேவ வல்லமை என்று அப்படியே வாயை பிளந்து பார்த்து கொண்டிருக்கிறார்கள். Don't be deceived. வஞ்சிக்கப்பட வேண்டாம். Jesus never did it. இயேசு ஒரு காலம் இதை செய்யவில்லை. Apostles never did it. அப்போஸ்தலர் இதை செய்யவில்லை. I'll tell you what Jesus did. இயேசு என்ன சொன்னார் என்று நான் He சொல்கிறேன். solved people's problems. அவர் மக்களுடைய பிரச்சனையை தீர்த்தார். Let me give you an example. ஒரு உதாரணத்தை உங்களுக்கு சொல்கிறேன். I had a problem with anger. எனக்கு கோபத்திலே ஒரு பிரச்சனை இருந்தது. Jesus solved it. இயேசு அதை தீர்த்தார். I had a problem with discouragement. அதிரியப்படுகிற பிரச்சனை இருந்தது. Jesus solved it. இயேசு அதை தீர்த்தார். Do you have a problem? உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கிறதா? Jesus can solve it. இயேசுவால் அதை தீர்க்க முடியும். And it's not going to be by just pushing you down for 1 minute on the platform. ஏதோ மேடையில வந்த உடனே ஒரு நிமிஷம் கீழே தள்ளி விட்டு போப்பா என்று சொல்லி அனுப்பிவிடுவதில்லை. If that man is still defeated by his anger, his problem is not solved. இன்னுமா இந்த கீழே விழுந்து செல்கிற மனிதன் கோபத்திலே வாழ்ந்து கொண்டிருப்பான் என்று சொன்னால் அவனுடைய பிரச்சனை இன்னும் தீர்க்கப்படவில்லை. If he is still defeated by his lusts, his problem is not solved. இன்னுமா அவனுடைய இச்சைகளினாலே தோற்கடிக்கப்பட்டு கொண்டே இருப்பான் என்று சொன்னால் அவனுடைய பிரச்சனை தீர்க்கப்படவில்லை. My witness is that Jesus rose from the dead. இயேசு மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்பது என்னுடைய சாட்சி. Death is man's biggest problem. மனிதனுடைய மிகப்பெரிய பிரச்சனை மரணம் தான். Death
is the ultimate result of sin. பாவத்தினுடைய கடைசி விளைவு என்பது மரணம்தான். See James chapter 1. யாக்கோபு 1ஆம் அதிகாரம். See the steps towards death. மரணத்துக்குரிய படிகளை நீங்கள் பாருங்கள். Please read carefully. கவனமாய் வாசியுங்கள். James 1:15. யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 15ஆம் The வசனம். steps towards spiritual death. ஆவிக்குரிய மரணத்துக்குரிய படிகளை நாம் இங்கே பார்க்கிறோம். First of all, verse 14, we are tempted by our lusts. முதலாவது 14ஆம் வசனத்திலே பார்க்கிறோம், நம்முடைய சுய இச்சையினால் இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறோம். Step number 1. இதுதான் முதலாவது படி. And then அதற்கு பிறகு step number 2, இரண்டாவது படி, when I unite and respond to the devil, பிசாசுக்கு நான் கீழ்ப்படிந்து அவனோடு கூட இசையும் பொழுது, I am the mother and the devil is the father, நான் தான் தாய், பிசாசு தான் தகப்பன், and a child is born. அங்கே ஒரு குழந்தை பிறக்கிறது. That child is called, verse 15, sin. அங்கே தான் பாவத்தை பிறப்பிக்கும் என்று வாசிக்கிறோம். அதுதான் அந்த குழந்தை பாவம். One child is born. ஒரு குழந்தை பிறந்து விட்டது. And that sin, when it grows up, அந்த பாவம் வளரும் பொழுது it brings death. அது பூர்ணமாகும் போது மரணத்தை You பிறப்பிக்கிறது. see how death is the final step? பார்த்தீர்களா, கடைசி படி என்பது மரணம் தான். Temptation, சோதனை, sin, பாவம், death. மரணம். Jesus conquered death. இயேசு மரணத்தை மேற்கொண்டார். That means he can solve the problem of your sin. அப்படியானால் அவர் அதற்கு கீழாக இருக்கக்கூடிய பாவம் என்கிற பிரச்சனையை தீர்க்க முடியும். That is the witness we have through the resurrection of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலினுடைய சாட்சி இதுதான். Death is the ultimate end of sin and Jesus conquered it. பாவத்தினுடைய முழு விளைவு என்பது மரணம் தான். இயேசு அதை மேற்கொண்டார். God told Adam, in the day you sin, you eat that tree, you disobey me, you will பாவம் die. செய்கிற நாளிலே அந்த மரத்தின் கனியை புசிக்கும் பொழுது நீ மரிப்பாய் என்று ஆண்டவர் சொன்னார். You disobey me, you'll die. நீ எனக்கு கீழ்ப்படியாமல் போகும் பொழுது மரிப்பாய். All through the years, millions and millions and millions of people have disobeyed God and they have died. எவ்வளோ ஆண்டுகளாக கோடிக்கணக்கான மக்கள் பாவம் செய்து கீழ்ப்படியாமலா இருந்து மரித்து விட்டார்கள். You may get a better car, better house, fall down கார் வாங்கலாம், நல்ல வீடு வாங்கலாம், கீழே விடலாம், 25 times, 25 முறை but you will die. ஆனாலும் நீங்கள் மரிப்பீர்கள். Because your problem is not your car or your house or all these things. உங்களுடைய பிரச்சனை என்பது காரோ வீடோ அல்ல. Your problem is sin. உங்களுடைய பிரச்சனை பாவம். Sin, when it is finished, brings death, it says. பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும் என்று இந்த வேதத்தில் Jesus conquered death. இயேசு மரணத்தை And ஜெயித்தார். we are a witness to the fact that Jesus is risen from the dead. இயேசு மரித்தோர்ந்து உயிரோடு எழுந்தார் என்பதற்கு நாமே அத்தாட்சிகளாய் He can இருக்கிறோம். solve your problem. அவர் உங்களுடைய பிரச்சனையை தீர்க்க முடியும். Whatever bad habit you have inherited from your father or grandfather, Jesus can solve it. உங்களுடைய தகப்பனிடத்திலிருந்து அல்லது மூதாதையரிடத்திலிருந்து என்ன விதமான கெட்ட பழக்கங்களை நீங்கள் சுதந்திரத்துக் கொண்டிருந்தாலும் இயேசுவால் அதை தீர்க்க முடியும். And the Lord is interested in your physical problems too. உங்களுடைய சரீர பிரகாரமான பிரச்சனைகளிலே கூட தேவன் விருப்பமுள்ளவராய் இருக்கிறார். If you are a person living on the streets, நீங்கள் தெருவிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களாய் இருந்தால், you are so poor, அவ்வளவு ஏழையாய் இருந்தால், God will solve that problem. You will not live on that street. நீங்கள் இனிமேலும் தெருவிலே வாழப் போவதில்லை. தேவன் அந்த பிரச்சனையை தீர்க்க போகிறார். I have seen people who lived in the slums, சேரி பகுதியிலே வாழ்ந்தவர்களை who பார்த்திருக்கிறேன். accepted Christ அவர்கள் இயேசு கிறிஸ்துவை and came to ஏற்றுக்கொண்டார்கள், the church. சபைக்கு வந்தார்கள். Within few months they stopped living in the slum. ஒரு சில மாதங்களிலே சேரியிலே வாழ்வதை நிறுத்தி Not விட்டார்கள். because we gave them money. நாங்கள் பணம் கொடுத்தபடினாலே I அல்ல. don't give money like that to அதுபோல people. நான் ஜனங்களுக்கு பணம் கொடுப்பதில்லை. God bless them. தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். Jesus can solve every problem. இயேசுவால் ஒவ்வொரு பிரச்சனையும் தீர்க்க முடியும். He can solve sicknesses. வியாதிகளை குணமாக்க He முடியும். can solve the sin problem. பாவம் என்கிற பிரச்சனையை தீர்க்க We முடியும். must go to him. நாம் அவரிடத்தில் And செல்ல say, வேண்டும். Lord, I believe ஆண்டவரே, நான் you have விசுவாசிக்கிறேன். conquered death. நீர் மரணத்தை You are வென்றீர். risen. நீர் உயிர்த்தெழுந்தவராய் இருக்கிறீர். No, we are so timid. ஆனால் நாம பயந்தவர்களாய் இருக்கிறோம், கோழைகளாய் இருக்கிறோம். The Holy Spirit must come and show us Jesus has risen from the dead. இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்தார் என்பதை பரிசுத்த ஆவியானவர் நமக்கு வந்து You காண்பிக்க don't have வேண்டும். to be afraid of the devil anymore. இனிமேலும் பிசாசுக்கு பயப்பட தேவையில்லை. That is the meaning of being a son of light. இதுதான் ஒளியின் பிள்ளையாய் இருப்பதனுடைய There's a பொருள். tremendous power in light. வெளிச்சத்திலே அவ்வளவு வல்லமை இருக்கிறது. To me, light speaks of resurrection. எனக்கு வெளிச்சம் என்றால் அது உயிர்த்தெழுதல் என்று பேசுகிறது. Light is equal to resurrection. வெளிச்சம் என்பதும் உயிர்த்தெழுதல் என்பதும் ஒன்றுதான். Because darkness is equal to death. ஏனென்றால் இருள் என்பது மரணம். Anything that drives away death is resurrection. மரணத்தை தூக்கி எரிவதெல்லாம் விளக்குவதெல்லாம் உயிர்த்தெழுதல். To be a son of light is to be a son of the resurrection. வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் இருப்பது என்றால் உயிர்த்தெழுதலின் பிள்ளைகளாய் இருப்பது என்று அர்த்தம். That is your calling. அதுதான் உங்களுடைய அழைப்பு. Now, you can hear a message like this and get all excited. இதுபோல ஒரு செய்தியை கேட்டு பரவசம் அடையலாம், உற்சாகம் அடையலாம். And for a few days you're all excited. இன்னும் கொஞ்ச நாட்கள் அந்த உற்சாகத்திலே நீங்கள் வாழ முடியும். But if you want this permanently, ஆனால் all the நிரந்தரமாக இது எப்பொழுதுமே உங்களுக்கு இருக்க வேண்டுமானால் you must ask God to fill you with the Holy Spirit. ஆண்டவரே என்னை பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பும் என்று கேட்க வேண்டும்.
I never knew these things till God filled me with the Holy என்னை Spirit. பரிசுத்த ஆவியானவரால் தேவன் நிரப்பும் வரைக்கும் இதெல்லாம் எனக்கு தெரியாமல் I இருந்தது. never knew how to fight demons till I was filled with the Holy பொல்லாத Spirit. ஆவிகளோடு கூட எப்படி போராடுவது என்று பரிசுத்த ஆவியால் நிரப்பப்படும் வரை எனக்கு தெரியாமல் The இருந்தது. reality that Jesus is alive, இயேசு உயிரோடு இருக்கிறார் that என்பதனுடைய he can யதார்த்தம், solve every problem. அவரால் எல்லா பிரச்சனைகளையும் தீர்க்க முடியும். It's not because I heard some powerful message. வல்லமையான செய்தியை கேட்டபடினாலே அல்ல, God filled me with the Holy Spirit. தேவனை பரிசுத்த ஆவியால் நிரப்பி So you இருக்கிறார். must pray. நீங்கள் அப்படி ஜெபிக்க வேண்டும். I feel that many people in our churches are not crying out to God to be filled with the Holy Spirit. நம்முடைய சபையில் இருக்கக்கூடிய அநேகர் பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட வேண்டும் என்று தேவனிடத்திலே கதறி கேட்பதில்லை என்று நான் உணர்கிறேன். You young people, வாலிபர்களே, even if you're filled with the Spirit some years ago, you're சில not filled ஆண்டுகளுக்கு with the Spirit முன்பதாக today. பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டிருந்தாலும் இன்றைக்கு நீங்கள் நிரப்பப்படவில்லை. Pray to God again. மீண்டுமாய் தேவனிடத்திலே ஜெபியுங்கள். I say, Lord, I want to be filled with the Spirit every day. ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் நான் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட வேண்டும். Will you pray that prayer? இந்த ஜெபத்தை செய்வீர்களா? That is the thing that should distinguish us as a church. இதுதான் நம்முடைய சபைக்கு மற்ற காரியங்களுக்கும் உள்ள வித்தியாசம் இருக்க வேண்டும். A fire that is always burning. எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்கிற ஒரு அக்கினி. There's a lovely verse in Leviticus 6:13. லேவியராகமம் 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே ஒரு அருமையான வசனம் which says இருக்கிறது. the fire must always be burning on the altar. It must never go out. அந்த பலிபீடத்திலே அக்கினியானது எப்பொழுதும் எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். அது ஒரு காலம் அவிந்து போக கூடாது. Lord, here I am, my will, my own desires all burn. ஆண்டவரே, இதோ நான் இருக்கிறேன், என்னுடைய சொந்த விருப்பம் சித்தமெல்லாம் எரிந்து போகட்டும். Fire of God burning, 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 burning all the time. எப்பொழுதுமே தேவனுடைய அக்கினியானது எரிந்து கொண்டே இருக்கட்டும் ஆண்டவரே. I want the fire to be burning always in my life. என்னுடைய வாழ்க்கையில் எப்பொழுதுமே இந்த அக்கினி எரிந்து கொண்டே இருக்க விரும்புகிறேன் ஆண்டவரே. Dear brothers and sisters, அருமையான சகோதர சகோதரிகளே, if someone were to ask me, யாராவது என்னை கேட்டால், Brother Zach, சகோதர ஜாக் what is அவர்களே, the secret of your life? உங்களுடைய வாழ்க்கையின் ரகசியம் What என்ன? is the secret of your ministry? உங்களுடைய ஊழியத்தின் ரகசியம் என்ன? I will say, நான் சொல்லுவேன், God filled me with the Holy Spirit. தேவன் என்னை பரிசுத்த ஆவியானவரால் And he நிரப்பியிருக்கிறார். continues to fill me with the Holy அவர் Spirit. தொடர்ந்து என்னை ஆவியால் நிரப்பிக் கொண்டே இருக்கிறார். Yeah, you can have a wonderful life. இதுபோல நீங்களும் அற்புதமான You வாழ்க்கையை பெற can முடியும். fulfill the ministry God has for you. தேவன் உங்களுக்கு என்று வைத்திருக்கிற ஊழியத்தை If நீங்கள் you நிறைவேற்ற ask முடியும். him to fill you with the Holy Spirit உங்களை பரிசுத்த ஆவியால் நிரப்பும்படி கேட்கும் பொழுது continuously, தொடர்ந்து, Lord, I want to be filled with the Holy Spirit. ஆண்டவரே, நான் பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டு கொண்டே I want இருக்க to be an வேண்டும். overcomer every day. ஒவ்வொரு நாளும் நான் ஜெயாலியா இருக்க வேண்டும். You think God will answer you? உங்களுக்கு தேவன் பதில் கொடுப்பார் என்று எண்ணுகிறீர்களா? If you remove the lid, அந்த மூடி எடுத்து விடுங்கள். Lord, I believe, ஆண்டவரே, நான் நம்புகிறேன், you can receive. நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். The Bible says in Psalm 84, சங்கீதம் 84 வேதம் சொல்கிறது, open your mouth wide, உன் வாயை விரிவாய் திற, I will fill it. நான் அதை நிரப்புவேன். Remove the lid, மூடியை எடுத்து விடுங்கள், I will fill it. நான் நிரப்புவேன். What is God waiting for? தேவன் எதற்காக காத்துக் கொண்டிருக்கிறார்? Believe. விசுவாசம். Lord, I believe you're going to do this for me. ஆண்டவரே, இது எனக்காக செய்வீர் என்று நான் நம்புகிறேன். I am precious to you. உமக்கு நான் விலையேற பெற்றவன். You will forgive my past sin. என்னுடைய கடந்த கால பாவங்களை நீர் மன்னிப்பீர். Fill me with the Holy Spirit. பரிசுத்த நிரப்புவீர் ஆண்டவரே. Let's pray. நாம் ஜெபிப்போம். Now while our heads are bowed in prayer, நம்முடைய எல்லாருடைய தலைகளும் ஜெபத்திலே வணங்கி இருக்கும் பொழுது, God has spoken to your heart. தேவன் உங்கள் உள்ளத்திலே பேசியிருக்கிறார். I don't care what your problem is. உங்களுடைய பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அது எனக்கு ஒரு பொருட்டல்ல. I can tell you in Jesus' name that Jesus can solve that problem. இயேசுவால் அந்த பிரச்சனையை தீர்க்க முடியும் என்று இயேசுவின் நாமத்தினாலே நான் உங்களுக்கு சொல்கிறேன். I have experienced that for நான் அதை அனுபவித்திருக்கிறேன். 45 years. 45 ஆண்டுகளாக அனுபவித்திருக்கிறேன். He can solve your problem. அவர் உங்களை